முதலாம் வகுப்பு மாணவனுக்கு கேட்கப்படும் கேள்விகள் 12ஆம் வகுப்பு மாணவனுக்கோ அல்லது 12ஆம் வகுப்பு மாணவனின் கேள்விகள் பொறியியல் அல்லது மருத்துவ மாணவர்களுக்கோ கேட்கப்படுவதில்லை. காரணம், யாருக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அவ்வளவுதான் கேட்கப்படும். நம் வாழ்விலும் அப்படித்தானே? நமக்கு தெரிந்த காரியங்களுக்கு மட்டுமே நாம் முடிவுகள் எடுக்க முடியும், சரிதானே? சரி, வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். பிரியமானவர்களே, இன்று நாம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் இயேசுவின் பணிகள் தொடர்ந்து நகர்கின்றன. ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அறநெறிகளை போதித்து பல அற்புதங்களை செய்து முடித்து விட்டார். பிறகு தனது சீடர்களை அனுப்பி இஸ்ரவேலின் அனைத்து நகரங்களிலேயும் மூலை முடுக்கெல்லாம் தனது செய்தியை அறிவிக்க செய்தார். இவ்வளவு செய்தும் அவருக்கு கிடைத்த வரவேற்பு என்ன தெரியுமா? அவர் ஒரு மேசியா அல்லது இரட்சகர் என்ற அறிவிப்புக்கு மக்களின் எதிர்வினை என்னவாக இருந்தது? அதை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் புறக்கணிப்பு. இந்த அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. 28 முதல் 30 வரையிலான வசனங்களிலே அவர் ஒரு புதிய செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்க போகிறோம். அரசர் இயேசு வந்து விட்டார், எனவே மனம் மாறுங்கள் என்று தேசத்திற்கு சொல்லப்பட்ட முந்தைய செய்தியிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய அழைப்பாக இருக்கிறது. சரி, கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். கவனித்தீர்களா? தம்முடைய சீடர்களை அனுப்பிய பிறகு இயேசு தாமும் ஊழியத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். தேவனுடைய வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை இது காட்டுகிறது. இன்றைய காலத்திலேயும் அதே அளவு முக்கியத்துவத்துடன் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானன் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று நாம் வாசித்தோம். அவர் நீண்ட நாட்களாக சிறையிலே இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் செயல்களை பற்றி தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே இருந்தார். யோவானின் சீடர்கள் இயேசுவை கவனித்து அதை பற்றிய செய்திகளை அவ்வப்பொழுது அவரிடத்திலே போய் சொன்னார்கள். இயேசு உடனே அரியணை ஏறி தனது அரசாங்கத்தை அமைப்பார் என்றும் அதன் மூலம் தனது சிறை கதவுகள் திறக்கப்படும் என்றும் யோவான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யோவானுடைய கேள்வி மிகவும் நியாயமானது. இயேசு இந்த நேரத்தில் அரியணை ஏறி அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பார் என்று நம்புவதற்கு அவருக்கு எல்லா காரணங்களும் இருந்தன. ஆனால் இயேசு ராஜ்யத்தை அமைப்பதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் செய்கிறார் என்பது இப்பொழுது அவருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அதற்கு இயேசு அளித்த பதிலை கவனியுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இங்கே இயேசுவின் பதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. பழைய ஏற்பாட்டிலே மேசியாவுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்களாக கூறப்பட்டவற்றின் அடிப்படையிலே தான் அவரது பதிலை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வாசிக்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வரை. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இயேசு முதல் முறை வந்தபொழுது வனாந்தரத்தில் ஆறுகள் பாயவில்லை அல்லது பாலைவனத்தில் நீரூற்றுகள் தோன்றவில்லை. ஏனென்றால் அவர் முதல் முறை வந்தபொழுது தனது அரசாங்கத்தை பூமியிலே நிறுவ வரவில்லை. ஆனால் அவர்தான் அந்த ராஜா என்பதும் மேசியாவுக்குரிய அத்தனை தகுதிகளும் தன்னிடம் இருக்கிறது என்பதையும் அவர் கூறுகிறார். யோவான் அந்த அடையாளங்களை கண்டவுடன் அவர் யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பார். அடுத்த வசனங்களிலே யாராவது யோவான் ஸ்நானகனை விமர்சிக்க நினைத்தால்
அவருக்கு ஆதரவாக கர்த்தராய் இயேசு அவரை பாதுகாத்து பேசுகிறார். பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் போனபோது இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? யோவான் ஸ்நானகன் காற்றினால் அசைக்கப்படும் நாணல் அல்ல, அவரே நாணல்களை அசைக்கிற ஒரு பெரும் காற்று. நம்முடைய காலத்திலே பிரசங்க மேடைகள் மிகவும் பலவீனம் அடைகின்றன. ஏனென்றால் பிரசங்கியை பிடிக்காத யாரோ ஒரு சபையாரை சார்ந்திருக்கும் நிலை அவர்களிலே பலருக்கு இருக்கிறது. அல்லது சபையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு பிடிக்கும் வகையிலே செய்திகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. பல நேரங்களிலே பிரசங்க மேடை என்பது காற்றினால் அசைக்கப்படும் ஒரு நாணலை போலவே இருக்கிறது. ஆனால் நாணல்களை அசைக்கிற பெருங்காற்றாக விளங்கிய யோவான் ஸ்நானகனுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். யோவான் ஸ்நானகனை பற்றிய கர்த்தருடைய பாராட்டுகளின் தொடர்ச்சியை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு கரடு முரடானவர். ஆமாம், அவர் ஒரு அசைக்க முடியாத உறுதிமிக்க தனி மனிதர். மத்தேயு 11:9 பாருங்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசியையும் விட மேலானவர் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 11:10 பாருங்கள். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் நிறைவேறுதலே யோவான் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், மல்கியா 3:1 வாசிக்கிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் அந்த தூதனாகவே இருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு மேசியாவை அறிமுகப்படுத்துவதற்காகவே அவர் சிறப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களோடு இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சரி, மத்தேயு 11:11 என்ன சொல்கிறது? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆபிரகாம், மோசே அல்லது தாவீது, இவர்களிலே யார் பெரியவர் என்று நாம் சில நேரங்களிலே விவாதிக்க விரும்புகிறோம். ஆனால் கடந்த காலத்திலே வாழ்ந்த எவரையும் விட யோவான் ஸ்நானகன் பெரியவர் என்று இயேசு அறிவிக்கிறார். யோவான் ஸ்நானகனை மிஞ்சியவர் எவரும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்றும் இயேசுவே கூறியிருக்கிறார். கர்த்தராய் இயேசு வந்த பொழுது யோவான் ஸ்நானகனை விடவும் மேன்மையான ஒரு மக்கள் கூட்டத்தை அவர் அழைக்க தொடங்கினார். அவர்கள் எப்படி அவரை விட பெரியவர்களாக இருக்க முடியும்? ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க போகிறவர்கள், மேலும் அவருடைய நீதியினாலே உடுத்தப்படுகிறார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இந்த வசனத்திற்கு பொருள் கூறுவது சற்று கடினமானதுதான். ஏனென்றால் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பலவந்தம், அதாவது ஃபோர்ஸ் என்பது உள்ளிருந்தும் வரலாம் அல்லது வெளியே இருந்தும் வரலாம். தீய சக்திகள் வெளியிலிருந்து அதை அழிக்க முயல்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயம் முழு இருதயத்தோடு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அதற்குள் நுழைய முண்டி அடிக்கிறார்கள். அதாவது அவர்கள் எப்படியாவது உள்ளே வர வேண்டும் என்று தீவிரமாக விரும்புகிறார்கள். இதிலே ஒரு தேவையும் ஒருவித தவிப்பும் கலந்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வாலிபன் இயேசுவிடம் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து, போதுகிறே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டு அம்சங்களும் இதிலே இருக்கின்றன. இயேசு எதை குறிப்பிடுகிறார்? ஒருவேளை அவர் இந்த இரண்டு அம்சங்களையுமே குறிப்பிடலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை பாருங்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்.
மல்கியா 3:1 பதிவு செய்யப்பட்டுள்ளதன்படி அந்த தூதுவர் பற்றிய முன்னறிவிப்பை யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றினார். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. இஸ்ரவேல் மக்கள் இயேசுவின் முதல் வருகையிலேயே அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் உடனடியாக தனது ராஜ்யத்தை நிறுவியிருப்பாரா? மேலும் யோவான் ஸ்நானகனே அந்த எலியாவாக இருந்திருப்பாரா? இதற்கான பதில் ஆம் என்பதுதான். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். என்னிடம் ஒரு பதில் இருக்கிறது, அது எனக்கு தெரியாது என்பதுதான். இயேசு இதைத்தான் சொன்னார் என்று எனக்கு தெரியும். நம்மால் விளங்க முடியாத காரியங்களை அவரால் செய்ய முடியும். உண்மையிலே நம்மால் விளங்க முடியாத பல காரியங்களை அவர் இன்றைக்கும் செய்கிறார். நாம் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரிக்கவே திட்டமிட்டிருந்தார் என்றால் தன்னை ஒரு ராஜாவாக அவர் முன்மொழிந்தது ஒரு உண்மையான அழைப்பு அல்ல என்று சிலர் வாதாடுகிறார்கள். ஆனால் அது உண்மையான அழைப்பு தான். இருந்தாலும் இஸ்ரவேலர்கள் இயேசுவை தங்கள் ராஜாவாக ஏற்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று அவர்கள் பிடிவாதமாக கேட்கிறார்கள். விஷயம் என்னவென்றால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவை ஒருவேளை இப்படி நடந்திருக்குமேயானால் என்பது யூகத்தில் எழுப்பப்படும் கற்பனை கேள்விதான். ஆனால் உண்மை என்னவென்றால் யூதர்கள் கர்த்தரை நிராகரித்தார்கள். ஒருவேளை என்று தொடங்கும் கேள்விகள் உண்மையில் பல தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்குகின்றன. ஏற்கனவே இருக்கும் சிக்கல்களே போதுமானதாக இருக்கும் பொழுது இல்லாத ஒன்றை நாம் ஏன் கற்பனை செய்ய வேண்டும்? கவனியுங்கள், அடுத்த 2 வசனங்கள் கர்த்தர் சொன்ன ஊமைகளிலேயே மிகவும் கூர்மையான நையாண்டியும் முரணும் நிறைந்த ஒன்றாகும். கர்த்தர் இந்த கதையை யாரையும் காயப்படுத்துவதற்காகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதற்காகவோ சொல்லவில்லை. மாறாக ஒரு மாபெரும் சத்தியத்தை விளக்குவதற்காகவே இதை கூறினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 11 16, 17 வசனங்கள். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இது தெருக்களில் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு சிறுபிள்ளை கூட்டத்தை போன்ற படம். ஒரு குழு, வாருங்கள் நாம் ஒரு ஈமச்சடங்கு விளையாட்டை விளையாடுவோம் என்கிறது. அவர்கள் சிறிது நேரம் அதை விளையாடுகிறார்கள். விரைவிலே சலித்து போய், சரி இப்பொழுது திருமண விளையாட்டை விளையாடுவோம் என்று சொல்கிறார்கள். சீக்கிரமே அந்த திருமண விளையாட்டும் அவர்களுக்கு சலித்து விடுகிறது. அவர்கள் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு தாவுகிறார்கள். இயேசு பேசிய அந்த தலைமுறையும் அப்படித்தான் இருந்தது. நம்முடைய தலைமுறையும் அப்படித்தான் இருக்கிறது. மத்தேயு 11:18 பாருங்கள். எப்படி எனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். யோவான் ஸ்நானகன் மிகவும் எளிமையான மற்றும் கண்டிப்பான சுபாவம் கொண்டவர். அதனால் மக்கள் அவரோடு ஒருமனப்படுவதை வசதியாக உணரவில்லை. மத்தேயு 11:19 பாருங்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இயேசு மிகவும் அன்பானவராக நட்புடன் பழகக்கூடியவராக இருந்தார். அவரை பற்றி என்ன சொன்னார்கள்? இவர் போஜன பிரியன் அல்லது பெருந்தீனிக்காரன், இவர் பாவிகளோடு அதிக நெருக்கமாக பழகுகிறார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு யோவான் ஸ்நானனையும் பிடிக்கவில்லை, இயேசுவையும் பிடிக்கவில்லை. சில மனிதர்களை உங்களால் ஒருபொழுதும் திருப்திப்படுத்த முடியாது. அத்தகையவர்களை பற்றி கவலைப்படாமல் விட்டு விடுவதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு பிரசங்கி மேடையிலே நின்று ஒரே சீரான குரலிலே பிரசங்கம் செய்கிறார் என்பதால் அவர்களுக்கு அவரை பிடிக்காது. அடுத்த பிரசங்கியையும் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பிரசங்க மேடையை ஓங்கி தட்டுகிறார் என்று சொல்கிறார்கள். அல்லது ஒருவர் மிகவும் ஆழமாக பேசுகிறார், அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்வார்கள். இன்னொருவர் மிகவும் எளிமையாக பேசுகிறார், எனவே அவரையும் அவர்களுக்கு பிடிக்காது. யாராலும் திருப்திப்படுத்த முடியாத பல மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவரின் காலத்திலேயும் இது முற்றிலும் உண்மையாகவே இருந்தது. நாம் இப்பொழுது ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு வருகிறோம். இயேசுவே அந்த ராஜா என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தனது ராஜ்யத்தின் அறநெறிகளை அறிவித்தார், அற்புதங்களை செய்து தனது தகுதிகளை நிரூபித்தார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற நற்செய்தியை பிரசங்கித்தார், மேலும் தன்னைத்தானே வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய சொந்த மக்களோ அவரை நிராகரித்தார்கள். அவர்களின் அந்த நிராகரிப்பு அவரை ஒரு முடிவை எடுக்க தூண்டியது. இப்பொழுது அவர் அவர்களை நிராகரிக்கிறார். அவரே ராஜா, ராஜாதான் எப்போதும் இறுதி வார்த்தையை கூறுகிறவர்.
பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசீனே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். கோராசீனும் பெத்சாயிதாவும் கப்பர்நகூமுக்கு அருகாமையிலே வட பகுதியில் அமைந்திருந்த பட்டணங்கள். அங்கேதான் கர்த்தருடைய ஊழியத்தின் தலைமையகம் இருந்தது. இந்த பகுதிகளிலே அவர் அநேக அற்புதங்களை செய்திருந்தார். ஆனால் அவர்கள் அவரை நிராகரித்தார்கள். இப்பொழுது அவர் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிச்சம் அல்லது சத்தியம் பொறுப்பை உருவாக்குகிறது. கர்த்தர் தீர்விலோ அல்லது சீதோனிலோ ஒருபொழுதும் ஊழியம் செய்ததில்லை. அங்கே அவருடைய தலைமையகமும் இருந்ததில்லை. ஆனால் அவர் கோராசீன் மற்றும் பெத்சாயிதா பகுதிகளிலே அதிக நேரத்தை செலவிட்டார். எனவே அவர்களுக்கு அவர் கொடுத்த வெளிச்சத்திற்கு அவரிலேயே அவர் பொறுப்பாளிகளாக்குகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்திலே பரிசுகளிலே வெவ்வேறு நிலைகள் இருப்பது போல தண்டனையிலும் வெவ்வேறு நிலைகள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்திலும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மகிமையான வாய்ப்பு கிடைத்தும் அவருக்கு தங்கள் முதுகை காட்டி விலகி செல்கிறவர்கள், அவரை நிராகரிப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதிக விளக்கங்களுக்குள் செல்லாமல் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். தென் பசிபிக் கடலின் ஒரு சிறிய தீவிலே வாழ்ந்து நற்செய்தியை ஒருபொழுதும் கேள்விப்படாமல் அவர்கள் முன்னோர் சொன்ன ஒரு பொருளை பணிந்து ஆராதிக்கும் ஒரு மனிதனை தேவன் என்ன செய்வார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வந்து அமர்ந்து நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தும் அதற்கு எந்தவித மறுமொழியும் கூறாமல் மனம் திரும்பாமல் இருக்கும் அந்த மனிதனை தேவன் என்ன செய்வார் என்பது எனக்கு தெரியும். இப்போது கர்த்தர் தனது ஊழியத்தின் தலைமையகமாகிய கப்பர்நகூமை பற்றி பேசுகிறார். பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய தலைமையகம் தங்கள் பட்டணத்திலே இருந்ததே அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் அவர்களோ அவரை நிராகரித்தார்கள். கப்பர்நகூமிலே தாம் செய்த அற்புதங்களை அக்கிரமம் நிறைந்த சோதோம் பட்டணத்திலே செய்திருந்தால் அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பியிருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு வந்த அந்த அழிவுக்கான நியாய தீர்ப்பு வந்திருக்காது என்றும் கர்த்தராகிய இயேசு தெளிவாய் கூறுகிறார். தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது எல்லாவற்றிலும் மிகவும் கடுமையான மொழியாகும். மென்மையான சுபாவம் கொண்ட இயேசுவின் உதடுகளிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் இங்கே ஒரு நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் பேசுகிறார். இந்த வலிமையான சொற்கள் நம்மை நிமிர்ந்து உட்கார வைத்து கவனிக்க செய்ய வேண்டும். நற்செய்தியை கேள்விப்படாமல் ஒரு காட்டின் இருளிலே வாழும் ஒரு பழங்குடி மனிதனாக இருப்பதை நான் விரும்புவேனே தவிர, கையில் ஒரு வேதாமத்தை வைத்துக்கொண்டு ஆனால் கிறிஸ்துவை ஒருபொழுதும் உண்மையாக தனது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய பலவீனமான சபைகளிலே ஒன்றிலே அதிகாரியாக இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். சோதோம் மற்றும் குமோரா ஆகியவை மிகவும் பயங்கரமான அக்கிரமம் நிறைந்த இடங்களாக இருந்த போதிலும் இயேசுவின் செய்தியை கேட்டும் அவரை நிராகரித்த பட்டணங்களை விட நியாய தீர்ப்பு நாளிலே அந்த இடங்களுக்கு நிலைமை சற்று லகுவாக இருக்கும் என்று சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. பரலோகத்தின் ஆண்டவரே என்ற சொற்றொடர் நம்மை ஆதியாகமம் 14:19 அழைத்துச் செல்கிறது. அங்கே தேவன் இந்த பெயரால் அழைக்கப்படுகிறார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். பல ஞானிகளால் இந்த சத்தியத்தை ஒருபொழுதும் கற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் பல பாலகர்கள் இதை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் ஹாரி ஐன்ஸ்டைன் என்பவர் பிள்ளைகள் எடுத்துக்கொள்வதற்காக
எப்பொழுதும் பிஸ்கட் டப்பாக்களை கீழ்த்தட்டிலே வையுங்கள் என்று எழுதியிருக்கிறார். அதாவது சிறு பிள்ளைகளுக்கு புரியும் வகையிலே நீங்கள் பிரசங்கித்தால் பெரியவர்களுக்கும் அது நிச்சயமாக புரியும் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் இதை நம்பலாம். ஆனால் சில நேரங்களிலே பிள்ளைகள் அதை புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் பெரியவர்களோ அதை தவற விட்டு விடுகிறார்கள். மத்தேயு 11:27 பாருங்கள். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இது என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 இயேசு சொன்னதையே வேறு விதமாக கூறுகிறதாகும். இந்த வசனங்கள் கர்த்தருடைய செய்தியிலே ஒரு தெளிவான இடைவெளியையும் மாற்றத்தையும் நமக்கு காட்டுகின்றது. இதுவரை கர்த்தர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று போதித்து கொண்டு வந்தார். அவர் தனது தகுதிகளை மேசியாவாக நிரூபித்தார். ஆனால் அவர் நிராகரிக்கப்பட்டார். ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அந்த பட்டணங்களும் எருசலேமும் அவருக்கு தங்கள் முதுகை காட்டி அவரை புறக்கணித்து விலகிச் சென்றன. இப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து விலகி அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை முன்வைப்பதை நிறுத்தி விடுகிறார். அவர் இப்பொழுது சிலுவையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்பு இப்பொழுது அந்த தேசத்திற்கு அல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தானது. அவருக்கு செவி கொடுங்கள். பாருங்கள், மத்தேயு 11:28 முதல் 30 வரை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த அதிகாரத்திலே இதற்கு முன் வந்த வசனங்களுக்கு இது முற்றிலும் முரணான மொழியாகும். இது ஒரு கடும் பனி புயலிலிருந்து வசந்த காலத்தின் இதமான வெப்பத்திற்கு வருவது போலவும், ஒரு பெரும் சூறாவளியை கடந்து அமைதியான இடத்திற்கு செல்வது போலவும், இருளிலிருந்து ஒளிக்கு வருவது போலவும் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரும் ஒரு புதிய செய்தி. அவர் ஒரு தேசமாக இருந்த இஸ்ரவேலிடத்திலிருந்து விலகி இப்பொழுது தனிப்பட்ட மனிதனை நோக்கி திரும்புகிறார். இது இனி ஒரு ராஜ்யத்தை பற்றிய தேசிய அளவிலான அறிவிப்பு அல்ல, மாறாக ரட்சிப்பு என்னும் இளைப்பாறுதலை கண்டடைவதற்கான ஒரு தனிப்பட்ட அழைப்பு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதின் நேரடி பொருள் நான் உங்களை இளைப்பாற பண்ணுவேன் என்பதாகும். அவர் பாரம் சுமக்கிறவர்கள் என்று குறிப்பிடும் பொழுது அது பாவத்தின் பாரத்தினாலே நசுக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. இதே உருவகத்தை ஏசாயா தீர்க்கதரிசியும் சங்கீதக்காரனும் கூறியிருக்கிறார்கள். ஏசாயா 1:4 பாருங்கள். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். சங்கீதம் 38:4 வாசிக்கிறேன். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரம் ஆயிற்று. அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவம் என்பது நீங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு மிகவும் கனமானது. உங்களுடைய அந்த பாவ சுமையை நீங்களே சுமக்க முயன்றால் அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய குடல் இறக்கத்தை ஏற்படுத்திவிடும். அந்த பாரத்தை இறக்கி வைக்க இவ்வுலகத்திலே உள்ள ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே. அவர் உங்களுக்காக அதை சுமந்து தீர்த்தார். உங்கள் பாவ சுமையோடு அவரிடத்திலே வரும்படி அவர் உங்களை அழைக்கிறார். சிலுவையிலே அவர் உங்கள் பாவத்தின் பாரத்தை தாமே சுமந்ததால் அவரால் உங்களை மன்னிக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு பாவி பெறும் ரட்சிப்பை குறிக்கிறது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பது ஒரு விசுவாசி தன் நடைமுறை வாழ்க்கையிலே அடையும் பரிசுத்தமாகுதலை குறிக்கிறது. இயேசு தருகிற ஒரு இளைப்பாறுதல் உண்டு, அது மீட்பின் இளைப்பாறுதல். ஒரு விசுவாசி அனுபவிக்கிற இன்னொரு இளைப்பாறுதலும் உண்டு, அது கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிப்பதன் மூலம் கிடைக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்திருந்தால் மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டுமே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பதவிகளுக்காக நீங்கள் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டிய அவசியமில்லை. உண்மையை சொல்லப்போனால் நல்ல விசுவாசிகள் அமைப்புகளில் இணைவதையே நிறுத்தி விடுகிறார்கள்.
ஏனென்றால் பதவிகளுக்காகவும் தலைவராவதற்காகவும் பேராசை கொண்ட மனிதர்கள் அலைவதை பார்த்து பலர் இப்படி சோர்ந்து விட்டார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அவரோடு நுகம் பூட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர் உங்களை எங்கே வைக்க விரும்புகிறாரோ அங்கே சரியாக வைப்பார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் தேவன் நமக்கு வழங்கும் மிக உயர்ந்த மற்றும் இனிமையான அழைப்போடு நிறைவடைகிறது. இந்த உலகம் நமக்கு தரும் சுமைகள் ஏராளம். நம்முடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பதட்டம் மற்றும் வருங்காலத்தை பற்றிய பயம் ஆகிய முப்பரிமாண சுமைகள் நம் ஆத்மாவை அழுத்துகின்றன. ஆண்டவர் இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய மத சடங்குகளையோ அல்லது கடினமான சட்டங்களையோ பார்க்கவில்லை. அவர் நம் இருதயத்தின் பாரத்தை பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களுடைய அந்த ஆவிக்குரிய பாரத்தை இறக்கி வைக்க ஒரே இடம் கல்வாரி சிலுவை மட்டுமே. அங்கே அவர் உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டார். பதிலாக தனது மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுவே ரட்சிப்பு தரும் இளைப்பாறுதல். பிரியமானவர்களே, மீட்கப்பட்ட பிறகு நாம் ஏன் இன்னும் அலைபாய்கிறோம்? பல நேரங்களிலே நாம் கிறிஸ்துவிடம் நம் பாரத்தை இறக்கி வைக்கிறோம். ஆனால் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறோம். நுகம் என்பது கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு இணைப்பு. இயேசுவோடு நாம் நுகப்பூட்டப்படும் பொழுது பாரத்தை சுமக்கிறவர் அவர்தான். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர் என்பதால் அந்த நுகம் நம் கழுத்தை அறுப்பதில்லை, மாறாக நம்மை சரியான பாதையிலே அது வழி நடத்துகிறது. யோவான் ஸ்நானகன் சிறையில் இருந்தபொழுது சந்தேகம் அடைந்தார். கப்பர்நகூம் மக்கள் அற்புதங்களை கண்டு புறக்கணித்தார்கள். ஆனால் ஒரு பாலகனைப் போல எளிய இதயத்தோடு இயேசுவிடம் வருகிறவன் மட்டுமே அந்த தெய்வீக ரகசியத்தை கண்டடைகிறான். உலகம் உங்களை அங்கீகரிக்க தவறலாம் அல்லது உங்களை சிறுமைப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு நுகம் பூட்டப்பட்டிருந்தால் மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. நீங்கள் பதவிகளுக்காகவோ புகழுக்காகவோ அலைய வேண்டியதில்லை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்ற அவரது வாக்குறுதி இன்றும் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் பாரத்தை அவரிடம் கொடுங்கள். அவருடைய சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை இன்றும் என்றும் தாங்குவதாக. ஆமென். எது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும்? ஆப்ஷன் ஏ ஞானம், ஆப்ஷன் பி அறிவு, ஆப்ஷன் சி இரக்கம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறோம். நேயர்களே, உங்களுடைய மன பாரங்களை நீக்கி இருப்பார் அவர். நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அல்லது நாம் அறிந்து கொண்ட காரியங்களுக்கு நாம் எப்போதும் உண்மையாக நடந்து கொள்வோம். தேவனும் அதற்கு துணை செய்வாராக. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தின் மேல் தேவன் நம்மை அதிகாரியாக வைப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37.